ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல 8ஆம் வகுப்பு தேர்ட் டேர்ம் போர்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பாடத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். செக்ஷன் 1 அண்ட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 1 அண்ட் 2ல வந்து நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் சில பேர் வந்து போன கிளாஸ் வராமல் இருந்திருக்கலாம், இன்னொன்று சில பேர் வந்திருக்கலாம். ஓகே, குயிக்காக ரீகேப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம் உங்களுக்குள்ள. கண்டிப்பாக நம்ம ரீகேப் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் செக்ஷன் 3க்கு போகலாம். சரியா? ஸோ இங்கே இரு நண்பர்கள், உங்க பேர் என்ன? வெற்றி மற்றும் ஆசிஃப். வெற்றி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து பணிபுரிகிறாரு. வெற்றிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது தான் அதோடைய பெயர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்னெல்லாம் வந்து கட்டுறது? நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், ஹவுசஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், அடுக்குமாடி கட்டிடங்கள், வீடுகள், அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ்கள்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டுறது. ஸோ வெற்றிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் சம் டைம், அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, செழிப்பாக தான் போயிட்டு இருக்கு. அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய நம்பர் 1 கம்பெனியா இருக்கு, நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கு. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறம், அதாவது வெற்றியினுடைய அப்பாவின் இறப்புக்கு அப்புறம் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி சொத்தை வந்து பிரிக்கணும், எல்லா அண்ணா தம்பிகளுக்கும் பிரிக்கணும். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் he was forced to split the wealth among whom the wealth was to be splitted. யாருக்குள்ள பிரிக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது? among his brothers, சகோதரர்களுக்கிடையே பிரிக்கப்படணுங்கிறது தான் சொல்லப்பட்டது. சாரி, WEALTH, split the wealth among brothers. ஸோ சொத்தை பிரிக்கணும்ட்டாங்க. ஏன் பிரிக்கணுங்கிறாங்க? இந்த மாதிரி ஒத்தொத்தருமே தன்னுடைய சொந்தமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாங்கிறது அவங்களுடைய சிந்தனையா இருக்கு. அதனால என்ன பண்றாரு, வெற்றி தன்னுடைய ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. ஹி டிசைடட் டு ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் கம்பெனி. இடையில என்ன ஆகுது, நடுவுல நிறைய லோன்ஸ், அதை அடைக்க முடியல, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்கிற நிலைமைக்கு வருது. பட் ஸ்டில் ஹி வாஸ் வெரி பர்சிஸ்டன்ட், ரொம்ப தீர்மானமா இருக்காரு ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கணும்னு. அப்பதான் அவருடைய மனைவி வந்து அவங்களுக்கு ஆலோசனை தெரிவிக்கிறாங்க. ஏன் நீங்க உங்களுடைய நண்பரான, பாலிய நண்பரான ஆசிஃபனுடைய உதவியை ஏன் கேட்க கூடாது, அவர்கிட்ட ஏன் உதவியை கேட்க கூடாதுன்னு வெற்றியினுடைய மனைவி ஒரு சஜஷன் கொடுக்கறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரிய வருது, இதுக்கப்புறம் வெற்றியும் ஆசிஃபும் எங்க படிச்சாங்க, எது வரைக்கும் படிச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சாங்கிற தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா? ஸோ வெற்றி அண்ட் ஆசிஃப், they studied together. Where did they study? They studied in கீழக்குடி. It is the outskirts of the village. அவங்களுடைய 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. Later on, வெற்றி gets settled down in Coimbatore. Asif gets settled down in Chennai and he does his own business. தன்னுடைய சொந்தமான தொழிலை வந்து செய்யறாரு. இப்ப வந்து என்ன பிரச்சனைனா, ஆசிஃப்ட வந்து எப்படி போய் நான் கேட்கறது, இத்தனை நாளா நம்ம சந்திக்கவே இல்லை, ஒரு தடவை கூட பார்க்கல, எப்படி போய் நான் ஆசிஃபை சந்திக்க முடியும்? ஒரு கடனை கேட்கறதுக்காக நான் என்னுடைய நண்பரை போய் எப்படி பார்ப்பேன்? How will I face my friend, close friend Asif? All these days I haven't met him at all. இது வரைக்கும் நான் என்னுடைய நண்பரை பார்த்தது இல்லை. இப்ப எனக்கு ஒரு கடன், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் போய் சந்திக்கணும்னா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வெற்றிக்கு. யாருக்கு கஷ்டமா இருக்கு? வெற்றிக்கு கஷ்டமா இருக்கு. கடைசியா ஒரு முடிவெடுத்து தன்னுடைய நண்பரை போய் சந்திக்கணும்னு தீர்மானமா முடிவெடுக்கிறார். ஸோ ஹி டிராவல்ஸ் டு சென்னை. அதை எப்படி பயணிக்கிறாரு? ஒரு ட்ரெயின்ல பயணிக்கிறாரு. அப்ப அந்த ட்ரெயின்ல பயணிக்கும்போது அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஒன்னா படிக்கவும் செஞ்சிருக்காங்க, விளையாடவும் செஞ்சிருக்காங்க. they played and studied together. ஒன்னாகவே விளையாடவும் படிக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்கூல்லே வந்து இவங்களுடைய நட்பு பத்தி தான் ரொம்ப விமர்சையா பேசப்படுறது. they played and studied together. they had a healthy competition between them. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பொறாமை, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையே இல்லை. they were always helping each other. என்னுடைய நண்பர் வெற்றிக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி நம்ம செய்யணுங்கிறத எண்ணம் தான் வெற்றிக்கும் இருந்தது. இதே மாதிரி எண்ணம் தான் ஆசிஃபுக்கும் இருந்தது.
அதனாலவே அவங்க ஒன்னாவே வளர்ந்தாங்க, ஒன்னாவே they grew together and they were not competitive. Healthy competition was there. ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்ததே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படுற அளவுக்கு அந்த நட்பு இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஞாபகங்கள்லாம் வருது. யாருக்கு வருது? வெற்றிக்கு வந்து தன்னுடைய சிறுவயது ஞாபகங்கள், ஆசிஃப்னோட இருந்த ஞாபகங்கள்லாம் வெற்றிக்கு வருது. இப்ப ஆசிஃப்ட போய் எப்படி பேச போறோம், நம்ம கடனை எப்படி கேட்க போறோங்கிற ஒரு எண்ணம், சிந்தனை ஓடிண்டே இருக்கு. So how is he going to approach his close friend Asif? So what we are going to look in section 3. இதுதான் நம்ம section 3ல இப்ப பார்க்க போறோம். சரியா? குயிக்கா ரீகாப் பண்ணது வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நம்புறேன். One moment, I'll share the screen. நீங்களுமே ஒரு பாடத்தை படிக்கும்போது மொத்தமா பக்கம் பக்கமா எழுதாம ஒரு குவிக்கா ஒரு மைண்ட் மேப் மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த செக்ஷன்ல என்ன சொல்ல வந்தாங்க, what did they try to tell us, you can quickly recap how I have written it on the board. Same way you can maintain a small notebook wherein you can write short notes in the form of a mind map which will help you to recollect. ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். சரியா? தொடர்ந்து பார்க்கலாம். செக்ஷன் 3 எப்படி தன்னுடைய நண்பர்கிட்ட போய் உதவி கேட்க போறாரு, அவர் உதவி செய்வாரா, அது எப்படி கேட்க போறாரு, எந்த மாதிரியான உதவி கிடைக்க போறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வெற்றி went straight to ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். வேற எங்கேயும் போல, நேரடியா ஆசிஃப்னுடைய ஆபீஸ்க்கு போயிடுறாரு. As he reached the gate, the security stopped him. Who do you want to meet, sir? வெற்றி nervously said. ஒரு பதட்டம், பயம் வேற. I want to meet ஆசிஃப். I am his friend. வெற்றி வந்து என்ன பண்றாரு, சென்னையில வந்து இறங்கிடுறாரு. நேர தன்னுடைய நண்பருடைய ஆபீஸுக்கு வந்து போறாரு. அங்க ஆபீஸ் வெளியில ஒரு கேட், அங்க செக்யூரிட்டி கார்டு கேட்கிறாரு, நீங்க யாரை சந்திக்கணும் அப்படிங்கறது கேட்கிறாரு. நீங்க யாரையா சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இந்த கேள்வி அந்த செக்யூரிட்டி கேட்ட உடனே இவருக்கு வந்து ஒரேடியா படபடப்பா ஆயிடுது, ஒரு மாதிரி பயம். அதான் நர்வஸ். இப்ப நமக்குலாம் பரீட்சை ரிசல்ட் வர அன்னைக்கு எப்படி நம்ம மார்க் வாங்கிப்போம், நம்ம எதிர்பார்த்த மார்க் நமக்கு வந்திருக்குமா வந்திருக்காதாங்கிற எண்ணம் நமக்குள்ள ஓடிண்டே இருக்கும்ல. இல்லாட்டி யாராவது நம்ம ஒரு பண்ண தப்ப வந்து டக்குன்னு கவனிச்சு கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு பதட்டமா. அதே மாதிரிதான் இவனுக்கு ஏன் இங்க பதட்டமா இருக்கு, ஏன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அதனால வெற்றி வாஸ் குவைட் நர்வஸ். வெற்றி நர்வஸ்லி said, I want to meet ஆசிஃப். நான் என்னுடைய நண்பரான நான் என்னுடைய நண்பரை சந்திக்க விருப்பப்படுறேன். யார் அந்த நண்பர்? ஆசிஃப். The security was astounded. The security was astounded. அப்படியே பிரமிச்சு போயிடுறாரு. மிஸ்டர் ஆசிஃப் இஸ் ஆர் எம்டி. ஆசிஃப் வந்து எங்களுடைய எம்டி, எங்களுடைய ஆபீஸ்ல, இந்த ஆபீஸ்னுடைய எம்டி தான் ஆசிஃப்ங்கிறவர். Are you sure you want to meet him? நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்களா, அவரை தான் சந்திக்கணுமா என்ன? வெற்றி hesitatingly said, yes. ஒரு தயக்கத்தோட சொல்றாரு. ஹெசிடேட்டிங்லினா ஒரு தயக்கத்தோட, என்ன சொல்லுவாங்களோ அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு, சொல்லாமா வேண்டாமாங்கிற ஒரு தயக்கம். வெற்றி hesitatingly said, yes, I am his friend from his native place. ஆமாமா, நான் தான் அவருடைய நண்பர், அவருடைய சொந்த ஊர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் தான் நான். The security said, check with the people in the reception, sir. I don't know if you will get an appointment. நீங்க வேணா ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வேணா விசாரிச்சு பாருங்களேன். எனக்கு தெரியல, சரியா தெரியல, உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற பதில இந்த செக்யூரிட்டி கார்டு வெற்றியை பார்த்து சொல்லியிருந்தாரு. இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? வெற்றி ரீச்சஸ் ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். ஆசிஃப்னுடைய அலுவலகத்துக்கு அவர் போய் சேர்ந்துறாரு. ஆனா அந்த கேட்டு வெளியில இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வந்து நீங்க யாரை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கத்த, நான் என்னுடைய நண்பரான ஆசிஃபை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு விதமான தயக்கமும் பதட்டமும் இருக்கு. யாருக்கு இருக்கு? வெற்றிக்கு இருக்கு. வெற்றி ரீச்சஸ் சென்னை. வெற்றி வந்து சென்னை வந்து அடைகிறாரு.
He goes straight to ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். ஆசிஃப்னுடைய ஆஃபீஸ் போய் சேர்ந்துறாரு, வேற எங்கேயும் போல. ஸ்ட்ரீட் டு ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். செக்யூரிட்டி கார்டு, ஒன் ஹூ இஸ் அட் தி கேட், இந்த கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு நீங்க யாரை பார்க்கணும், எதுக்கு சந்திக்கணுங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கிறாரு. இவருக்கு வந்து ஒரே பதட்டமா இருக்கு. வெற்றி இஸ் நர்வஸ். நர்வஸ் இதுக்கான அர்த்தம் என்ன? மீன்ஸ் ஆங்ஷியஸ், ஒரு மாதிரியான பதட்டம். என்ன கேட்க போறாங்க, நம்ம என்ன பதில் அளிக்க போறோங்கிற ஒரு எண்ணத்துலதான் வெற்றி இப்ப இருக்காரு. ஸோ வெற்றி இஸ் நர்வஸ் ரைட் நவ். வாட் இஸ் he going to tell? இங்க இங்க இருந்து வெளியில அனுப்பி விட்டுருவாங்களா, இல்லாட்டி என்னுடைய நண்பரை போய் சந்திக்க விடுவாங்களா, இந்த சந்தேகம் வந்து இருக்கு. அதே சமயத்துல பதட்டமாவும் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒருவேளை அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த செக்யூரிட்டி வந்து பதில் அளிக்கிறார் வெற்றிக்கு. பார்க்கலாம் உள்ள போறாரா, என்ன பண்ண போறாருங்கிறத பார்க்கலாம். Let me write the meaning of two more words, which is quite tough. Another is astounded. இன்னொன்னு hesitatingly. இந்த இரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பேராகிராஃப்ல. அஸ்டவுண்டட்னா என்ன? ஆச்சரியப்படுறது, ஒரு மாதிரியான அதிர்ச்சி, ஷாக்ட். Or you can say greatly surprised. உங்களுடைய நண்பரை நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிறீங்க திடீர்னு ஒரு கடையில அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஆச்சரியம் இருக்கும்? ஒரே மாதிரி ஏய் எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்பீங்களா? ஏய் எங்கடா இருக்க நீ, இத்தனை நாளா உன்னை பார்க்கவே இல்லை, ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு பிரமிப்பா தானே நீங்க அவரை பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரி சூழ்நிலையில இப்ப வெற்றி இருக்காரு. ஒரு கேள்வி கேட்க கேட்க நம்ம எப்படி பதில் அளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்குள்ள இருக்கு. ஹெசிடேட்டிங்லி, hesitatingly to act because of fear. ஒரு தயக்கம். Fine. தொடர்ந்து பார்க்கலாம். ரிசப்ஷன்ல போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற பதில இந்த செக்யூரிட்டி கார்டு வெற்றியை பார்த்து சொல்லிடுறாரு. இப்ப என்ன நடக்க போறது? வெற்றி வாக் டு தி ரிசப்ஷன். அதாவது ஒரு அலுவலகம்னு எடுத்துட்டோம்னா ஒரு ரிசப்ஷன் டெஸ்க் இருக்கும். அங்க இந்த உதவி செய்யறதுக்கோ என்ன தகவல் தெரிவிக்கணும், யாராவது ஒருத்தவங்க அந்த கம்பெனிக்கு போறாங்கன்னா நேரடியா அந்த மேனேஜரை போய் பாத்துற முடியாது. யாரை சந்திக்கணும், என்ன வேணும், இந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கு அந்த அலுவலகத்துல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஹி வாக் டைரக்ட்லி டு தி ரிசப்ஷன். ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்ட், அங்க வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளர் அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்ட், அவங்கள வந்து கேக்குறாங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? வெற்றி செட், கேன் ஐ மீட் யுவர் எம்டி? நான் எப்படி சார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அதுக்கு வெற்றி பதிலளிக்கிறாரு, நான் உங்களுடைய எம்டி அப்ப சந்திக்க முடியுமா? ப்ளீஸ் டெல் ஹிம் தட் வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். நீங்க போய் சொல்லுங்க, வெற்றிங்கிற நபர் கீழக்குடியில இருந்து வந்திருக்காரு, உங்களை சந்திக்கணும்னு சொல்ற விருப்பப்படுறாரு
உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு போய் அவர்கிட்ட தெரிவிச்சுட்டுவாங்க. சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். அந்த ரிசப்ஷன் டெஸ்க்ல இருந்தக்கூடிய அந்த இந்த பெண் அவங்க சேர்ல இருந்து அப்படியே எழுந்துடுறாங்க. ஏன்? த டோர் பிஹைண்ட் வெட்ரி ஓபன். வெட்ரி காட் அ பேட் ஆன் ஹிஸ் பேக். அதாவது முதுகுக்கு பின்னாடி ஒரு யாரோ நபர் தட்டுறா போல ஒரு உணர்வு. உங்களுடைய நண்பர்கிட்ட போய் சொல்லுங்க, கீழே குடியிலேருந்து உங்களுடைய நண்பர் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லுங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து எழுந்துடுறாங்க அவங்க உட்காந்து அந்த சேர்ல இருந்து. ஏன்? அவங்க பின்னாடி இருந்தக்கூடிய ஒரு கதவு வந்து திறக்கப்படுது. அந்த கதவை திறக்கிறது மட்டும் இல்லாம வெற்றி முதுகுல யாரோ தட்டுறா போல ஒரு உணர்வு வேற வருது. ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ. ஐ saw you on the சிசிடிவி கேமரா said ஆசிப். கடைசியா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா? நான் வந்து உன்னை சிசிடிவி கேமரால பார்த்தேன். வெற்றி வாஸ் dumbfounded. வாயடைச்சு போயிட்டாரு. டம்ஃபவுண்டட்னா என்ன? ஸ்பீச்லெஸ் வித் அமேஸ்மெண்ட். அப்படியே ஆச்சரியத்துல அப்படியே வாயடைச்சு போயிடுறது. தன்னுடைய நண்பரை சந்திக்கணும், அங்க போய் உங்களுக்கு சந்திக்க முடியுமாங்கிறது தெரியல. இந்த பதில்லாம் வேற இந்த செக்யூரிட்டி கார்டு சொல்லியிருந்தாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேள்வி கேட்கறதுக்குள்ளேயே யாரோ ஒருவர் வந்து இவருடைய முதுகு தட்டுறாங்க. பார்த்தா வெற்றியுடைய நண்பர் தான் அது, ஆசிப். So soon after saw him. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் was dumbfounded. dumbfoundedனா என்ன? வாயடைச்சு போறது, பேச்சே வராம இருக்கிறது. அதாவது ஆச்சரியத்துல பேச வரலைங்கிறது நான் சொல்ல வரல. அந்த ஒரு ஆச்சரியத்துல பார்த்துட்டோமா நம்மளுடைய நண்பரையா நம்ம சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி. அதனால பேச்சு வரல. ஸ்பீச்லெஸ். ஸ்பீச்லெஸ் வித் அமேஸ்மெண்ட். இந்த ஆச்சரியத்துல வந்து தன்னுடைய நண்பரை பார்த்துட்டோங்கிற சூழ்நிலை வாயடிச்சு போயிடுறாரு. This is meaning of dumbfounded. Okay. So finally he has met his friend and his friend has patted him on his back. What is he going to tell him now? What is going to happen? We'll continue with this story. Finally, you found me. I saw you on the CCTV camera, said Asif. Vetri was dumbfounded. Vetri gathered, no, Asif, I never got the chance to visit Chennai. இல்ல ஆசிஃப், எனக்கு இது வரைக்கும் சென்னை வரதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூட எனக்கு இல்லை. Now I have come to attend my friend's wedding. ஒரு தயக்கத்தோட அந்த காரணத்துக்காக அவர் வந்திருக்காரு மெட்ராஸ்க்கு. தன்னுடைய நண்பருடைய கல்யாணத்துல போய் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவரை சந்திக்கணுங்கிறது தானே அவருடைய எண்ணமே. ஆனா ஒரு மாதிரியான தயக்கம். எப்படி நேரடியா போய் சொல்றது? உன்கிட்ட நான் கடன் வாங்க தான் வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்ய முடியுமாங்கிற எப்படி பதில் சொல்ல முடியும் அவர்கிட்ட? அதனால அவர் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய நண்பருடைய கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ ஐ தாட் ஆஃப் மீட்டிங் யூ. அந்த கல்யாணத்தை எப்படியும் நம்ம அட்டன் பண்ண போறோம், அதனால உன்னையும் சந்திக்கலாம்னு நான் நினைச்சேன். தே ஸ்போக் அபவுட் யர் ஸ்கூல் டேஸ் அண்ட் த ஃபன் தே ஹேட். அதனால அவங்க என்ன பண்றாங்க, இப்ப பள்ளிக்கூட நாட்கள் எப்படிலாம் வந்து அவங்க ஒன்னா செலவழிச்சாங்க, என்ன மாதிரியான நேரத்தை வந்து அவங்க செலவழிச்சாங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஃபன் தே ஹேட் டுகெதர், ஆல் தீஸ் திங்ஸ் தே வேர் ஸ்பீக்கிங். தென் தே டிஸ்கஸ் தேர் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய பிஸ்னஸ் பத்தி பேசிக்கிறாங்க. ஆசிப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்ச். பேசுறது மட்டும் இல்லாம ஆசிப் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சின்னு போறாரு மதிய உணவு சாப்பிடறதுக்காக. வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ் டு see that everyone knows him. அப்படியே ஆச்சரியம் வெற்றிக்கு. யாருக்குமே நம்மள தெரியாது, நம்ம தான் போய் பரிச்சயப்படுத்திக்க போறோம் நம்மள அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இவருக்குள்ள. ஆனா இவர் போன உடனே அங்க எல்லாருக்குமே இவரை பத்தி தெரிஞ்சிருக்கு. he was very surprised to see that everyone knows him. தன்னை பத்தி எல்லாருக்குமே ஆசிஃப்னுடைய வீட்டுல தெரிஞ்சிருக்கேங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. ஆசிஃப்ஸ் வைஃப் said, we all know you, but this is the first time we are meeting you in person. எங்க எல்லாருக்குமே உங்களை வந்து நல்லா தெரியும், ஆனா இதுதான் முதல் தடவை உங்களை நாங்க சந்திக்கிறது. He stayed till the evening and Asif dropped in the railway station. சாயங்காலம் வரைக்கும் ஆசிஃப்னோட வீட்லயே வந்து
அவர் வந்து தன்னுடைய பொழுதை கழிக்கிறாரு. அப்புறம் சாயங்கால வேளையில ஆசிப் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயும் இவரை இறக்கி விட்டுறாரு. தி ஆக்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் திங் தட் டிராப்ஸ், அதாவது கீழே போடுறதுங்கிற அர்த்தம் இல்லை. தன்னுடைய வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவர் இறக்கி விட போறாரு. அதுதான் இந்த இடத்துல நம்ம அர்த்தமா எடுத்துக்கணும். சரியா? ஆனா இப்ப வரைக்குமே தனக்கு பணம் வேணும், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, இந்த மாதிரி ஒரு உரையாடல் வந்து இந்த இடத்துல நம்ம நடந்ததா பார்க்கவே முடியாது. அவங்க தன்னுடைய ஸ்கூல் டேஸ பத்தி பேசியிருக்காங்க. இவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சின்னு போயிருக்காரு. ஆசிஃப் அண்ட் வெற்றி ஸ்போக், பேசினாங்க. ஸ்போக் அபவுட் தியர் ஸ்கூல் டேஸ். இந்த ஒரு இடத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரிவிக்கப்படுது. அவங்களுடைய பிசினஸ பத்தி பேசியிருக்காங்க. மேபி இந்த இடத்துல அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆசிஃப் அண்ட் வெற்றி ஸ்போக் அபவுட் தியர் ஸ்கூல் டேஸ் அண்ட் தேர் பிசினஸ். ஒருத்தர் ஒருத்தர் அவங்க நடத்துற பிசினஸ் பத்தி பேசிக்கிறாங்க. ஆசிஃப் டேஸ் வெற்றி டு ஹிஸ் ஹவுஸ் ஃபார் லஞ்ச். மதிய உணவுக்காக தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. Here Vetri is very much surprised. Why is he surprised? ஏன் வந்து அவர் ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு? ஏன்னா ஆசிஃபினுடைய குடும்ப நபர்கள் எல்லாருக்குமே இவரை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. ஏன்னா அவரை பத்தி இவர் எப்போதுமே வீட்டுல பேசியிருந்திருப்பாரா இருக்கும். அதான் வெற்றி Vetri was surprised to know that knew about him. அவரை பத்தின தகவல் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது இவளுக்கு. வெற்றி ரீச் ஹோம். இதுல வந்து நமக்கு எதுவுமே தெரியல. கேட்டாரா, கடன் கேட்டாரா, உதவி கேட்டாரா, ஒண்ணுமே தெரியல. இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இவர் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறக்கி விட்டுறாரு. சாயங்காலம் வரைக்கும் இருக்காரு வெற்றி ஆசிஃப்னுடைய வீட்டுல. ஆசிஃப் சாயங்காலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறாரு. வெற்றி ரீச் ஹோம் அண்ட் டோல்ட் இஸ் வைஃப் எவ்ரி திங் இன் டீடைல். தன்னுடைய மனைவிட்ட மொத்தமா எல்லாத்தையும் சொல்றாரு, அங்க என்ன நடந்ததோ. ஷீ நியூ ஹர் ஹஸ்பண்ட் சோ ஷி டிடன்ட் ஆஸ்க் எனிதிங் எல்ஸ். தன்னுடைய கணவரை பத்தி தெரியுங்கிறதுனால வேற எதுவுமே கேட்கலையாம். 2 days later வெற்றி ரிசீவ்ட் அ கால். 2 நாள் கழிச்சு வெற்றிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருதாம். Am I speaking to Vetri? Vetri said, Yes. The voice said, Our MD Mr. Asif has assigned a project to you. 2 நாள் கழிச்சு என்னது, வெற்றிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஐயா, நான் வெற்றி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேனா? ஆமா அப்படிங்கிற பதில் வெற்றி சொல்றாரு. அந்த ஃபோன் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய எம்டி ஆசிஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்திருக்காரு. ஹாஸ் அசைன், கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் ஆனது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ, உங்களை வந்து சந்திக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. வில் யூ பி ஏபிள் டு கம் டு சென்னை, உங்களால சென்னைக்கு வர முடியுமா? வெற்றி couldn't பிலீவ் இட். வெற்றியால இதை நம்பவே முடியல. என்னப்பா இது நடக்குது, நம்ம நண்பரை போய் சந்திச்சோம், 2 நாள் கழிச்சு பார்த்தா போன் வருது, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு.
சென்னைக்கு வர முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்பவே முடியல அவரால. சோ இதுக்கப்புறம் பெருசா என்ன பிசினஸ் பண்றாங்க இது போன்ற தகவல் எதுவுமே சொல்லல. So with this we get to know the friendship that வெற்றி and ஆசிஃப் had. எந்த விதமான ஒரு நட்பு. அந்த பேசின கொஞ்ச நேரத்திலே வந்து ஆசிஃப்க்கு வந்து வெற்றியினுடைய சூழ்நிலை தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய பிசினஸ் வந்து நடத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வெற்றி இருக்காரு. ஆனா போதுமான அளவு பணம் இல்லை. நம்ம ஏன் ஒரு ப்ராஜெக்ட கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதனாலதான் வெற்றிக்கு வந்து இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஆசிஃப்னுடைய ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. வெற்றி ரிசீவ்ஸ் he receives a phone call from ஆசிஃப்ஸ் ஆபீஸ். ஆசிஃப்னுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு போன் ஆனது வருது. he receives a phone call from ஆசிஃப்ஸ் ஆபீஸ். he has been assigned a he was asked to come to சென்னை. சென்னைக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. he was asked to come to சென்னை. with this section 3 comes to an end. So somehow he has got an offer. With this the story comes to an end. நம்ம என்ன விதமான நட்பை நம்ம நண்பர்களுக்கிடையே வளர்த்துக்கிறோமோ அது நம்ம நாளடைய நாளாக நமக்கு அது கண்டிப்பாக தெரியும். சும்மா நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கு, போட்டிக்காக ஒரு பொருள் வாங்குறதோ, நம்மள்ட்ட இருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து பெருமையா பேசுறதுக்காகவோ நண்பர்கள் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே சமயத்தை வளரணுங்கிற எண்ணம் அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே இருந்தது வெற்றிக்கும் ஆசிஃப்க்கும். தன்னுடைய நண்பருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது ஆசிஃப் வந்து என்ன நினைக்கிறாரு, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனாலதானே ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவருக்கு அசைன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ that sort of a friendship we also need to develop among our friends. சும்மா ரேஸ் ஸ்நேக் இந்த மாதிரி பார்த்தோம் பழகினோங்கிறது மாதிரி இல்லாம அது நீண்ட நாள் வந்து தொடர்ந்து போகணும். So we need to have that kind of a friendship with our friends, right? Nervously glossary பகுதிக்கு போலாம். Nervously ஒரு மாதிரியான பதட்டம். In an anxious or uneasy manner. Astounded, shocked, அதிர்ச்சி அடைஞ்சு போறது or greatly surprised. Hesitatingly, அதாவது ஒரு விதமான தயக்கம். டு பி ரிலக்டன்ட் ஆர் வெயிட் டு ஆக்ட் பிகாஸ் ஆஃப் ஃபியர். ஒரு இந்த பயத்தினால ஒரு தயக்கம், எப்படி நம்ம நடந்துக்கணுங்கிறது தெரியல. அதுதான் வந்து ஹெசிடேட் அப்படின்னு சொல்லுவோம். டம் ஃபவுண்ட், வாயடைச்சு போறது, ஸ்பீச்லெஸ். டிராப்ட், லீவ் அ பர்சன் அட் அ பிளேஸ், ஒரு நபரை வந்து ஒரு இடத்துல இறக்கி விடுறது, கொண்டு விடுறது. அதுதான் இந்த கதையில நம்ம பார்க்கும்போது டிராப்டுக்கான அர்த்தத்தை இதை எடுத்துக்கணும். இதுதான் அர்த்தமா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெற்றி வென்ட் டு ஆசிஃப்ஸ் டேஷ் ஹோம் ஆஃபீஸ் ரூம். வெற்றி நேரடியா அவருடைய ஆசிஃப்னுடைய வீட்டுக்கு அலுவலகத்துக்கு அறைக்கு போறாரு. இது பதிலா இருக்கும். இது சரியான பதில்.
Vetri went to Asif's office. ஆஃபீஸுங்கிறது தான் சரியான பதில். வெற்றி கேம் டு சென்னை டு விசிட் ஹிஸ் ஃபாதர் ஃப்ரெண்ட் பிரதர். வெற்றி யாரை சந்திக்க வராரு? தன்னுடைய அப்பா, நண்பர், சகோதரர் யாரை சந்திக்கிறதுக்காக? தன்னுடைய நண்பரை சந்திக்கிறதுக்காக தானே வராரு. First question answer is B. Second question the answer is friend. He came to visit his friend. Asif saw his friend on the CCTV window glass. Glass வழியா பாக்குறாரு, இல்ல ஜன்னல் வழியா பாக்குறாரு, இல்ல சிசிடிவி கேமரால பாக்குறாரு. சிசிடிவி கேமரா மூலியமா தான் தெரியுது தன்னுடைய நண்பர் வந்திருக்காரு. Section A, we need to choose the right answer. First question answer is office. He came to Chennai to meet his friend. நண்பரை சந்திக்கிறதுக்காக வந்தாரு. அடுத்த கேள்வி என்னவா இருந்தது? ஆசிப் saw his friend through the camera. இந்த சிசிடிவி மூலமா பாக்குறாரு. கரெக்டா? Choose correct synonyms for the italic word. B பிரிவுல கேட்டிருப்பாங்க. We'll discuss answers for synonyms. Then we'll move on to multiple choice questions. Okay. Vetri constructed a bungalow. Designed, built, demolished, destroyed. Is built. கட்டினார். Built. The brothers started a business separately. தனியாக தன்னுடைய பிசினஸ் வந்து சகோதரர்கள் வந்து துவங்கினாங்க. Apart, alone, united, combined. தனித்தனியாக அப்பார்ட். ஒண்டியா ஆரம்பிக்கிறது அலோன். ஒருத்தர் தனித்தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்பார்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். I am living in the outskirts of the village. Outskirtsனா border, outpost, center, region. What is the answer? It is outpost. B. The right answer. Asif quarreled with his friend. Quarreled. Quarreledக்கான அர்த்தம் என்ன? Fought, differ, peace, fun. சண்டை போடுறது இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து வித்தியாசப்படுறது, அது டிஃபர். பீஸ் ஒரு மாதிரியான அமைதி. ஃபன் ஒரு ஜாலியா இருக்கிறது. Fought, differ, peace, fun. Answer is fought. He stood astounded. He stood astounded. சந்தோஷமா இருக்குது, ஆச்சரியப்பட்டு போடுறது, பிரமிச்சு போயிடுறது, எக்ஸைட்டட். இந்த பதில நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அஸ்டவுண்டடுக்கு was shocked. அதிர்ச்சி அடைந்து போறது. Fine. Part, outpost, build.
We'll move on to multiple choice questions. பதில மட்டும் எழுதினா போதும். போதுமான அளவு நேரம் இல்லைன்னா ஆப்ஷனை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியுமே பதிலானது தரப்படும். யூ கேன் எனிவே check. After Vetri's father's death, he was forced to split the wealth to his sisters, brothers. He was forced to split the wealth to his sisters or brothers. Vetri sold all his properties and paid the loans. True or false? இரண்டாவது கேள்வி சரியா தவறாங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. Vetri hesitated to ask help from Asif as he had fight with Asif. He had not seen him for a long time. வெற்றிக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்தது ஆசிஃபை பார்க்கறதுக்கு, ஒரு உதவி கேட்கறதுக்கு. ஏன் ஆசிஃபினோட ஒரு சண்டை போட்டு இருந்தாரு, இல்ல ஆசிஃபை வந்து ரொம்ப நாளா சந்திக்காததுனால அந்த தயக்கம் இருந்தது. Vetri's dad suggested him to ask his friend Asif for help. வெற்றியினுடைய அம்மா, வெற்றியினுடைய மனைவி யார் வந்து அவருக்கு வந்து சஜஷன் கொடுக்குறாங்க, நீங்க போய் உங்களுடைய நண்பரான ஆசிஃபை போய் சந்திங்க. என்ன Vetri boarded dash to Chennai. He boarded bus to Chennai. ஏறிடுது. போர்டட்னா ஒரு ஒரு வண்டியில நம்ம பயணிக்கும் பொழுது அதை ஏறுறது, அதுதான் போர்டடுக்கான அர்த்தம். He boarded bus or train. These are the two options. In between, if at all you are having any doubts pertaining to today's session, also you can ask. Choose the correct synonyms. Asif consoled him with a chocolate. Comforted, distressed, troubled. சமாதானப்படுத்துறது. Next question. He told his wife about his decision. தன்னுடைய மனைவியிட்ட அவர் எடுத்த முடிவை பத்தி சொன்னாங்க. Hesitation, judgment, delay. இதுல எழுதியாச்சா? After his father's death, his brothers decided to split the wealth. Break up, open, close. Choose the correct antonym. Next question. பதில் எழுதியாச்சா எல்லாரும்? eighth question வரைக்கும். Vetri found it difficult to establish his business. Set up, deal, abolish. Antonym opposite word choose பண்ணணும். ஞாபகமா தேர்ந்தெடுங்க பதில. Okay, last question for the day. In MCQ. To everyone's surprise, they continue to be good friends.
lasted, extended, discontinued. I've got a question in the chat box. Can you please tell us a sentence using the word dumbfounded? கண்டிப்பா சொல்லலாம். The tourists, அதாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா போவாங்க இல்லையா, அந்த சுற்றுலா பயணிகள். The tourists were dumbfounded. The tourists were dumbfounded by looking at the beauty of Taj Mahal. The tourists were dumbfounded by looking at the beauty of Taj Mahal. தாஜ்மஹாலுடைய அழகை பார்த்து அந்த சுற்றுலா பயணிகள்லாம் வாயடிச்சு போயிட்டாங்களாம். Is one among the wonders of the world, right? The tourists were dumbfounded by looking at the beauty of Taj Mahal. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் dumbfoundedக்கு. Thanks for asking this question. ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது போறாது, அதை நம்மளுடைய தினசரி உரையாடலையும் நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். அப்பதான் நமக்கு அந்த வார்த்தையானது நிரந்தரமா இருக்கும். இல்லாட்டி அந்த பாடம் தானே படிக்கிறோம், வேர்டு என்ன புதுசா வந்திருக்கு, அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிடுமா, ரைட்டு முடிஞ்சது, எக்ஸாம்ல கேட்கறாங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோமா, முடிஞ்சது. கிடையாது, அப்படி கிடையாது. அந்த வார்த்தையை வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய நண்பர் நம்மள்ட்ட இருந்து ஒரு புது வார்த்தையை கத்துப்பாங்க இல்லையா? Fine. With this, I'll end the session over here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.